ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிரபலம் என்றாலே ப்ராப்ளம் தானே. சமீப காலமாக சின்னத்திரை நட்சத்திரங்களின் வீட்டுச் சண்டை வீதி வரை வந்து நீதி கேட்டு பாதி வாழ்க்கையை தொலைத்து மீதி வாழ்க்கையை தேடிக் கொண்டிருக்கிறது. இந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணு, அடுத்த ஆள் அட்மிட் பண்ணு எனும் சினிமா வசனம் போல ஒரு ஸ்டார் வீட்டு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த நட்சத்திர பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மாதம்பட்டி ரங்கராஜ் வீட்டுச் சண்டை வீதிக்கு வந்த நிலையில் தற்போது அடுத்த பேஷண்டாக அட்மிட், அதாவது சோசியல் மீடியாவில் சொல்லாடல் ஆகியிருக்கிறார் காமெடியன் நாஞ்சில் விஜயன். அவர் மீது திருநங்கை ஒருவர் கமிஷனர் அலுவலகம் சென்று பாலியல் புகார் தெரிவித்து 2 நாட்களாக சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்க, இதற்கு 2 நாட்களாய் மௌனம் காத்து வந்த நாஞ்சில் விஜயன் தனது யூடியூப் சேனலில் தனது மனைவி சகிதமாய் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி வரும் செய்திக்கு விளக்கம் கொடுக்கத்தான் இந்த வீடியோ என்று ஆரம்பிக்கும் நாஞ்சில் விஜயன், தன்னை பற்றி தனது குடும்பத்தார் நண்பர்களுக்கு தெரியும் என்றும் பொதுமக்களுக்கு விளக்கவே இந்த வீடியோ என்றும் தெரிவித்திருக்கிறார். வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது அதை கடந்து போயிடலாம், அதை இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவில் தான் நான் இருந்தேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னப்பா உன்னை பற்றி ஒரு திருநங்கை இவ்வளவு புகார் கொடுக்குறாங்க, நீ கல்லூரி மங்கன் மாதிரி அமைதியாகவே இருக்கிய, நெருப்பு இல்லாமல் புகையுமா, அப்போ உனக்கும் இதில் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சமூக வலைதளத்திலையும் ஒரு தொலைக்காட்சியிலையும் பார்க்குற ஆடியன்ஸ் ஒருவேளை இந்த பையன் இப்படிலாம் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற நிறைய கேள்வி எழுது. ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பதிவையே கொடுக்குறோம். வைஷு, உங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? பல கஷ்டங்கள்ல இருந்து இப்போதான் நாங்கள் மீண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல நீங்க இப்படி பண்றது நியாயமா என்றும் வெளியில் தலை காட்ட முடியல என்றும் ஆதங்கத்தோடு பேச ஆரம்பித்தார் நாஞ்சில் விஜயன் மனைவி. ராத்திரி பகல் பாராமல் உழைத்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து மனைவி குழந்தை என்று இருக்கும் இந்த நேரத்தில் இப்படி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாமா என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். பல வருடங்களாக லிவினில் இருப்பதாக சொல்லும் வைஷு, நான் அங்கேயே தங்கி அவருடன் இருந்ததாக அபாண்டமாக பொய் சொல்வதாகவும் அவர் தங்கியிருக்கும் வீட்டு உரிமையாளரிடம் கேட்டால் உண்மை தெரியும் என்றும் தெரிவித்தார். வைஷு, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்பதான் அவங்க ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வராங்க. ஏன் இந்த டைம்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுறது சொல்லுங்க பார்க்கலாம். எங்களால வெளியே தள்ள காட்ட முடியல. நீங்க ஒரு செகண்ட்ல இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. நாளைக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது இது வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல் அலிகேஷன் என்னன்னா, 11 வருஷம் நம்ம 11னா 7 வருஷம் நீங்க சொல்லியிருக்கீங்க வீடியோல, நாங்க லிவிங் டுகெதரா வாழ்ந்தோம் அப்படின்ட்டு. அங்க வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா உங்க வீட்டு கீழே ஹவுஸ் ஓனர், உங்க வீடு எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேல மாடியில இருந்தீங்க, கீழே ஹவுஸ் ஓனர் இருந்திருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு பொண்ணோட ஒரு பையன் இருந்தானா நிச்சயமா அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி வரது போகுது. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டா இதற்கான பதில் தெரிஞ்சிடும். தனது யூடியூப் சேனலில் வெப் சீரிஸ் ஆரம்பித்த போது பழக்கமான வைஷு, நல்ல திறமையான பொண்ணு, நல்லா நடிப்பாங்க, எங்கள் டீமுடன் அவங்க கூட டிராவல் செய்திருக்கிறோம் என்றார். சகோதரியாக நண்பியாக பழகிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் திருமணத்திற்கு முன்னர் திடீரென்று ஒரு நாள் லவ் ப்ரப்போஸ் செய்ததாக தெரிவித்தார். ஆனால் தனக்கு வேலையின் மீதிருந்த காதலால் அவரது காதலை ஏற்கவில்லை என்றும் நமக்கு செட் ஆகாது என்றும் தெரிவித்தேன் என்றார் நாஞ்சில் விஜயன். முதல்ல வைஷுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம்னா, என்னுடைய யூடியூப் சேனல்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, பண்ணும்போது அதுல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல திறமையான பொண்ணு. உண்மையிலே சொல்றேன், வைஷு மாதிரி ஒரு திறமையான பொண்ணு கிடையாது. நல்ல டேலண்ட். அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய படம் பண்ணணும், நிறைய ஷோஸ் பண்ணணும், இப்படிலாம் ஆசைகள் இருக்கு. என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்க டீமோட சேர்ந்து அவங்க கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு நான் என்ன ரொம்ப உத்தமெல்லாம் சொல்ல வரல, நானும் நார்மல் மனுஷன் தான். ஆனா ஒரு நார்மல் பழக்கமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பழக்கம் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது என்னன்னா, அவங்க என்ன தெரியல, திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப இது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே. எனக்கு இதுல துளி கூட உடன்பாடு இல்லை. நான் அதை அவங்கள்ட்டே தெளிவா சொல்லிட்டேங்க. பார்வை ஷோ, எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நீங்க திருநங்கைன்னு புறக்கணிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சாதானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இதுல இஷ்டம் இல்லை, நான் ஒர்க்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பவே நான் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் டார்ச்சர் செய்தேன் என்கிறார். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அவர்தான் எங்களை டார்ச்சர் செய்தார். நள்ளிரவு நேரத்தில் விடாமல் போன் செய்து தொந்தரவு செய்வார் என்றார்.
மனைவியும் அவரிடம் இப்படி நேரம் கெட்ட நேரத்திற்கெல்லாம் கால் செய்ய வேண்டாம் என்று கடிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். அவரது டார்ச்சர் அதிகமானதால் வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் அவரை பிளாக் செய்ததாக தெரிவித்தார். அவர்தான் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்ததாக அபாண்டமான குற்றச்சாட்டுக்கும் நாஞ்சில் விஜயன் விளக்கமளித்தார். யார் தங்களுக்கு திருமணம் செய்து வைத்தது என்று தெரிவித்தவர், நீங்க தான் பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்க ஏங்க என்னோட கல்யாணத்துக்கு வரல என்றும் வினா தொடுத்தார். தன்னிடம் 3 லட்சம் வாங்கியதாக கூறிய குற்றச்சாட்டுக்கும் விஜயன் பதிலளித்தார். அதற்கான எவிடன்ஸ் காட்டச் சொல்லியும் சவால் விடுத்தார். கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்று திருநங்கை தன்னை பற்றி கட்டுக்கதைகளையெல்லாம் சொல்லியதால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக தெரிவித்தார். பல குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் தனது விளக்கத்தை தந்தார். நீங்க என்னுடைய திருமணம் நடத்தி வச்சீங்கன்னா நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே எழும். அடுத்த அலிகேஷன் என்னன்னா, இதுதான் என்னால மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. உங்கள்ட்ட நான் 3 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய காசு என்ன ப்ரூஃப் வச்சிருக்காங்க? 3 லட்சம் ரூபாய் இவங்க வாங்கியிருக்காங்க ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. ஏன்னா நான் தான் நிறைய பேர் காசு கொடுத்து இன்னும் அவங்க மேல கேஸ் கொடுக்கணும். நான் நிறைய கேஸ் கொடுக்க வேண்டியது, எவ்வளவு பேர் எனக்கு தர வேண்டியிருக்கு. மனசார நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் இந்த மாதிரி கை நீட்டி கடனா வாங்கினதே கிடையாது. ஒரு 3 லட்சம் ரூபாய் நீங்க என்ன நம்பி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வாங்காமையா கொடுத்திருப்பீங்க. ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே நாள்ல என்னுடைய பேரை ஒட்டு மொத்தமா எத்தனை நியூஸ் சேனல் தெரியுமா, ஒரு 3 நாளா எனக்கு அவ்வளவு டார்ச்சர் இருந்துட்டு இருக்கு. என்னால இதெல்லாம் தாண்டி நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா என்னன்னா பழகிக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம எவ்வளவு வலிமையா இருக்கோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம். உங்க வேலையை பாருங்க, நல்லா இருங்க, நீங்க நல்லா வரணும், எங்களை விட்டுடுங்க, எங்க வாழ்க்கையை நாங்க வாழறோம், என் மனைவிக்கு என்னை பற்றி தெரியும், அதனால இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்திக்கோங்க என்று கூறி கும்பிடு போட்டனர் நாஞ்சில் விஜயனும் அவரது மனைவியும். எது எப்படியோ நல்ல நண்பர்களாய் இருக்கும் போது இருக்கும் அந்த உரிமையுடன் எந்த விஷயமானாலும் அவர்களிடமே சென்று கேட்டு விளக்கம் பெறுவது நல்லது. அதை விடுத்து பொதுவெளியில் வந்தால் குடும்பம் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் போகும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.